மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு கடைசி ஒரு 7 வருஷமாகவே வந்து 7.5 சனி போயிட்டுருக்குங்க. ஸோ 7.5 சனியால் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாய்க்கு வந்துட்டீங்க. மார்ச் 29, 2025 7.5 சனிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ இன்னும் 3 மாதம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து குரு பகவான் வந்து வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. ஸோ குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகுனா, அது 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால 7.5 சனியோட தாக்கம் வந்து 100%, அது 100% 100க்கு 100% கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து மகர ராசிக்கு ஃபார்ச்சூன் ஃபேஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஃபார்ச்சூன்ஸ் வந்து ரெஸ்ட் ஆஃப் த இயர், அதாவது 2025 பிப்ரவரியிலேருந்து டிசம்பர் வரைக்குமே கண்டினியூஸாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் 2026 மற்றும் 27 அடுத்து வரக்கூடிய 2 வருஷமே இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். மகர ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க, பல வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வேலையே இருந்திருக்காரு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பேங்க்ரப்ட் ஆகிற அளவுக்கு போயிருந்திருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க எக்கச்சக்கமாக பணத்தை விட்டுருக்கலாம். அது கோடிக்கணக்கில் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து மிகையாகாது. அந்தளவுக்கு லாஸஸ் இருக்கும். ஸோ வெளியில் சொல்ல முடியாத பண கஷ்டம், மன கஷ்டம் இதெல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து தவிடுபடியாகி மேலே வரக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து, அதாவது இந்த வருஷத்தோட முதல் 5 வாரத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னாக்கா டக்குன்னு மேலே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மார்ச் மாதமே வந்து, மார்ச் அல்லது ஏப்ரல் மாதமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஃபார்ச்சூன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதாவது ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பண கஷ்டம்ங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலுமே அதை வந்து கொடுத்து பைசல் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து பணம் வந்து பல வழியிலையும் வந்து சேர்ந்துடும். திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் இல்லையா, ராஜயோகம்ங்கிறது வந்து லாட்ரி யோகம், ராஜயோகம் இது மாதிரியான ஏற்படக்கூடிய காலகட்டம் வந்து மகர ராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப குயிக்காகவே மேலே வந்துடுவாங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இந்த மாதிரி ஹை ரிஸ்கில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து 50 டைம்ஸ் 100 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது 1 லட்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணாலே 1 கோடி ரூபாய் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லது ஒரு காலகட்டமாக தான் மகர ராசிக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பணம் வரும்போது இந்த பணத்தை வச்சு மற்ற ப்ராப்ளத்தையும் வந்து சரி பண்ணிடுவாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருஷமாக வேலையிலேருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட அதுக்குரிய ஒரு வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். பெரிய கம்பெனிலே கிடச்சிடும். அவங்களுக்கு ஏற்பட்ட இடமாற்றமும் கிடச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்லது ஒரு ஹாப்பியான ஃபேஸாக தான் இருக்குது. ஸோ ஹெல்த் ப்ராப்ளத்துலேயும் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஹெல்த்லேயுமே வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா 7.5 சனியில் வந்து நிறைய கஷ்டப்பட்டதால் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஆன்சைட்டி, டிப்ரெஷன் எல்லாத்தையுமே விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. ஸோ இப்போ எதை தொட்டாலுமே வந்து ஒரு சக்ஸஸ் வரக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்லேயுமே மகர ராசிக்கு நல்லது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 7 வருஷமாகவோ இல்லை 9 வருஷமாகவே குழந்தை பாக்கியம் இல்லைன்னு பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட வந்து இந்த வருஷம் வந்து குழந்தை பாக்கியம் வந்து உண்டாயிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு யோகமான காலகட்டம் தான் மகர ராசிக்கு இருக்குது. ஸோ குரு பகவான் வந்து 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தான இடத்துக்கு வந்து மே மாதம் போனால் கூட இவங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன்ஸ் வந்து அஃபெக்டே ஆகாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டிலேருந்து ஃபார்ச்சூன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பார். அதனால் இவங்களுடைய கஷ்டகாலம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ 2025 முழுவதுமே இவங்களுக்கு வந்து ஒரு யோகமான காலகட்டமாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து ஒரு நல்லது ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 7.5 சனியை தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ இந்த சமயத்தில் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது படுவதால் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அதனால் உங்களுடைய அமாவாசை தினத்தன்று, அடுத்து வரக்கூடிய எல்லா அமாவாசையுமே வந்து உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து குலதெய்வ வழிபாடும் ரொம்ப அவசியம். அதுக்கடுத்து காலபைரவரையும் வழிபடலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு வந்து தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கிடச்சிரும். குறிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களுடைய நான்வெஜ் ஃபுட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு இந்த வருஷம் மட்டும் நீங்கள் வந்து விட்டுடுங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் வந்து மகர ராசிக்கு ஒரு விடிவு காலம். பல வருஷத்துமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும்.